மனதை தெளிவடைய வைப்பது சந்திரன். அவர் தான் பூஜை அறையில குருவினுடைய வடிவாக இருக்கிறார். பூஜை அறை என்பதே மன தெளிவை கொடுப்பதற்கு தானே. கழிவறை என்பது மன தெளிவை கெடுப்பதற்கு. கேது மனதில் இருக்கக்கூடிய தெளிவையும் உடம்பையும் அழிப்பான். குரு மனதில் இருக்கக்கூடிய தெளிவை அதிகமாக கொடுப்பான். சோ பூஜை அறை என்பது குருவும் சந்திரனும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இடம். இங்க கேதுவுடைய தொடர்பு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. இப்போ 99% வீட்டில் மேற்கு மத்தியமத்துல பூஜை ரூம் போட்டிருக்காங்க. ஆனா பெட்ரூம் உடைய அட்டாச்சு பாத்ரூம் பூஜை அறைக்கு பின்னாடி வடமேற்குல வந்துருது. ரெண்டு பக்கமும் வடமேற்குல ஒரு பெட்ரூம் போடுறாங்க, தென்மேற்குல ஒரு பெட்ரூம் போடுறாங்க, மேற்கு மத்தியமத்துல பூஜை ரூம் போடுறாங்க. ரெண்டு கழிவறையும் பூஜை அறைக்கு பின்னாடி போட்டுடுறாங்க. நான் பார்த்த வரை 100% வீடு அப்படிதான் இருக்கு. ஆகையினால நம்ம இதை பத்தி டெப்தா சொன்னா மக்கள் கேட்க மாட்டாங்களோன்றதுனால மேற்கு மத்தியமத்தில் பூஜை அறை கூடாது என்ற ஒரு பதிவை நான் கொடுத்திருக்கிறேன். அதை ஒரு சிலர் தவறாக புரிந்து